ஜம்மு காஷ்மீர் முதல் முறையா ரஞ்சி ட்ரோஃபி ஃபைனலுக்கு தகுதி அடைஞ்சிருக்காங்க பத்ரி. வாட் கிரேட் நியூஸ். உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு லெஜெண்ட் ஆஃப் ரஞ்சி ட்ரோஃபி கிரிக்கெட். எவ்வளவு கஷ்டம், ஜம்மு காஷ்மீர் டீம் எவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வரது. ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்க. ஐ திங்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு சின்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நல்ல கிரிக்கெட் ஆடி இன்ஃபேக்ட் பெங்கால் அவங்களும் ஒரு டெஃபினட்டாக டொமஸ்டிக் ஜெயிண்ட். அவங்கள பீட் பண்ணி ஃபைனல் போயிருக்காங்க. கர்நாடகாவை நேர்கொள்ள போகிறாங்க ரஞ்சி ட்ராஃபி ஃபைனலில். அவங்களும் ஒரு லெஜெண்ட். நல்லா இருக்குங்க பார்க்க. இந்த மாதிரி சின்ன ஸ்டேட்டுகள் நல்லா பண்ணும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல் முறை ஃபைனல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜேஎன்கே, வெல் பிளேட். ஆக்சுவலி இன்னும் ரஞ்சி ட்ராஃபி ஃபைனலை பற்றி பேசும்போது இவ்வளோ ஈஸி இல்லை முத்து. ஹார்ட் ஒர்க் பண்ணோம். நீங்கள் ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல் போகணுன்னா 7 4 போட்டிகளை நீங்கள் விளாடணும். அப்புறமா குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், 5 நாள் போட்டிகளை நீங்கள் விளாடணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் நல்லா பண்ணாதாங்க ஒரு ரஞ்சி ஃபைனல் மட்டும் போக முடியும். எக்கச்சக்க உழைப்பு, எக்கச்சக்க தன்னம்பிக்கை, எக்கச்சக்க தியாகங்கள் நீங்கள் பண்ணாதான் ரஞ்சி ஃபைனல் போக முடியும். அவ்வளோ ஈஸி இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அங்கேருந்து வரணும். ஏன்னா நிறைய ட்ரபிள்ஸ் இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில். குட் டு சீ தெம் இன் தி ஃபைனல்ஸ். எக்கச்சக்க உழைப்பு, தியாகங்கள். அவ்வளோ ஈஸி இல்லை. கிரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட் கிளாஸ் சீசன் நீங்கள் விளாடுறது, ஒரு ஃபுல் சீசன் நீங்கள் விளாடுறதுன்றது கிரைண்ட். உழைப்பு நிறையா தேவைங்க. பண்ணியிருக்காங்க, டிசர்வ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைனல் மட்டும் போகிறதுக்கு. ஆனால் மறுபக்கம் நிறையா ஃபைனல்களை பார்த்து பழகி அனுபவம் வாய்ந்த கர்நாடகா அவங்களும் நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல் மட்டும் போகணுன்னா அவங்களும் பாருங்களேன், உத்தரகாண்ட் ஐ திங்க் அவங்கள செமிஃபைனலில் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்டும் வந்திருக்கு செமிஃபைனல் வரைக்கும்னா பெரிய விஷயம் தான்.